ஷேய் சூரியன் முனியப்பன் சந்தோஷம்பா. சென்னை மெட்ராஸில் ஒருத்தனுக்கு கழுத்தை கடிக்க விடாப்பா, நாங்கள் கேட்கோம். சரியா? 5 வருஷமாக நம்ம கைலாசத்தில் சாமியை கடவுளை அவமதித்து 5 வருஷமாக தப்பு கணக்காக நடத்தி தப்பாக எதிர்த்து நின்று 5 வருஷமாக ஆண்டோம்னு அவனுடைய கணக்கில் உட்காரன்னு நினச்சான். இன்றைக்கி அவன் கண்ணீர் கூத்தலுமாக உட்காந்துருக்கான். அந்த கண்ணீர் கூத்தல் உனக்கு அந்த வழி தெரியணும்டா. 5 வருஷம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஆண்டு எவ்வளவு மக்களை, ஏழை எளிய மக்களை கண்ணீர் விட வச்ச. கைலாசத்தில் கடவுள் உட்கார்ந்துருக்கார். கடவுளுடைய குடும்பத்தை எவ்வளவு அவமதித்த ஒரு சொக்காரன் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி சிலுவத்தூர் கவர்மெண்ட்டு லாயரு எவ்வளோ கூத்தடிக்க விட்டாடா. ஆண்டா பாயிப்பேகளா, கடவுள் பூமியில் உட்கார்ந்துருக்காரு, அவமதிச்சு தானடா எதிர்த்து நின்று ஆடுன. 7 சமத்து சேட்டை உன்னுடைய சேட்டை. எதுக்கு கணக்கை முடிக்காருன்னு தெரியலையா? இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே எதை கணக்கு முடித்து என்ன கணக்கில் வாராருன்னு தெரியுமா இல்லையாடா? பாயிப்பேலே இல்லை வன்கிழடா உட்காந்துருக்காடா. 5 வருஷம் ஆண்டு காலமாக விருதுநகர் மாவட்டத்தில் 2 மந்திரி வன்கிழடு, 1ஆம் நம்பர் வன்கிழடு. கடவுளை பற்றி அவனுக்கு தெரியும். விருதுநகர் மாவட்டத்தில் மந்திரியாக இருக்க 2 பேருக்கும் கடவுளை பற்றி உனக்கு தெரியுமில்லடா. சென்னை மெட்ராஸில் இருக்கிற மந்திரி அம்புட்டு பேருக்கு கடவுளை பற்றி தெரியும். தெரிஞ்சிருந்து நீ உட்காந்து ஆட்டினேன்னா உன் திறமையை நீ காட்டினடா. அவர் திறமையை நீ காட்டினாரா? கடவுள் ஒரு செகண்டில் ஒரு நூல் அளவில் கணக்கை முடிச்சிட்டாரா? முடிச்சு இப்போ என்னடா ஆச்சு? மன்னிப்பு கேட்கணும்டா, மன்னிப்பு. கடவுள் நீ இந்த மன்னிப்பு கேட்கலனா இந்த 5 வருஷம் ஆண்டு காலம் தமிழ்நாடு ஆண்டவன் குடும்பம் பூரா திருவோடு எடுக்கும், பிச்சை எடுக்கும், எல்லாம் நாசமாக போயிடும். கைலாசத்தில் இருந்து அந்நிய சேட்டை பண்ணுறோம் குடும்பம் பூரா திருவோடு எடுக்கும், பிச்சை எடுக்கும், நாசமாக போகும். நல்லா புரிஞ்சுக்கோடா. 5 வருஷம் இப்போ ஆண்டு என்னடா பண்ணி வச்சுருக்கா? என்ன பண்ணி வச்சுருக்கா? பூதத்தை உட்கார வைக்காரு, அப்படியே எல்லாமே கசக்கி விட்டுருவார். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு முன்னாடி விளையாடுறான்னு மாநில பேரை விட்டார். இனிமே விளையாட விட மாட்டார். இனிமே எதுக்க உள்ள சுற்றி இடம் பார்க்கணும்னு வந்தானா சோழி முடிஞ்சு போவான். பூதம் அன்னைக்கு உட்காருது, பூதத்தார் உட்கார வைக்கார் ஐயா கடவுள். அப்போ பூதத்துக்கு சாப்பாட்டு உணவு வேணும்ல. அவன் ஒன்று நடக்காந்தான் வந்து உள்ளே விழுவான். இப்போ 5 வருஷமாக உள்ளே விழுந்தா எங்களுக்கு நடக்கலைன்னால இனிமேல் நடக்கும். சாப்பாட்டு இறைக்கி போயிடுவான். சாப்பாட்டு பூதம் சாப்பிட்டு கழிச்சிருவான். அம்மாமாருக வந்து உட்காந்துட்டாலே பூதம் காவலுக்கு உட்காரணும். அந்த பூதத்தை இப்போ உட்கார வைக்கார். முக்கால் சத்தியம் கடவுளால் தான் முடியும் எல்லா கணக்கும். சேட்டை பண்ணாதடா, எல்லாம் நொறுக்கி விடுதாரு, நொறுங்கி போகும். கைலாசத்தில் சிவன் குடும்பத்தை அவமதிக்காத மானிட பிறவி. தமிழ்நாடு அவமதிச்சு உட்காந்துட்ட. டெல்லியில் அவன் பிரதமர் மோடி அமைச்சு உட்காந்துருக்கான். நிதியமைச்சர் தமிழ் வார்த்தை பேசுகிற உனக்கு அறிவில்லையா? முண்டச்சி இவன் பிரதமர் முண்டப்பேலுக்கு அறிவில்லையா? கசக்கி விட்டுருவார், கசக்கி புழிஞ்சு விட்டுருவார். புரியா? ஆட்சி ஒரு ஓட்டு முத்திரை வாங்கி ஆகா ஓகன்னு பேப்பர் அச்சடித்து கார் வண்டியில் பறக்க, விமானத்தில் பறக்க, எல்லாமே ரெக்கையை ஒடிச்சு விட்டுருவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. சென்னை மெட்ராஸில் இப்போ கூத்தடிக்க விடுவார். நல்லது மாதிரி வரும், அப்படியே டப்புனு கீழே இறக்கி கூத்தடிக்க விட்டுவார். அடிக்க எல்லா அரசியல்வாதி கவர்மெண்ட் வாழாக்கிறேன் அப்படியே நடுங்க விடுவார். நடுங்கணுமில்லடா. கைலாசத்தில் கவர்மெண்ட் வாழாக்கிறேன் அப்படியே பயப்படாமல் உள்ள வாரியல, அந்த பயம் கவர்மெண்ட் வாழாக்கிறவனுக்கு பூரா கொடுப்பார். கூடிய சீக்கிரம் நடக்கும். புரியுதா? தப்பு செய்யாதீங்கடா. தப்பு செய்ததுக்கு ஆண்டவன் பகவான் கொடுக்கல. 3 வேளைக்கு சாப்பாடு உணவு உன் குடும்பத்தாருக்கு பூமியில் விவசாயத்தை கொடுத்துருக்கார். அதைத்தானே தின்னுட்டு தான் அவர் குடும்பத்தை மோதியா? கடவுளுடைய குடும்பத்தை மோதியாடா? பாய்ப்பேகளா. நானே முனியப்பனே வானத்துக்கும் பூமிக்கும் நிற்கிற பவர் எனக்கு ஆண்டவன் கொடுத்தான், எங்கள் அண்ணன் கொடுத்தான். இன்றைக்கும் அது இருக்குது. ஆனால் இன்னைக்கு கைலாசத்தில் நான் உட்கார்ந்துட்டேன். வானத்துக்கு பூமிக்கும் ஈஸ்வரன் தான் போகிறார். பரமசிவன் வானத்துக்கு பூமிக்கு, சிவனும் பார்வதியும் உலக நாடே வானத்துக்கு பூமிக்கு போய்கிட்டு இருக்கார். மானிட பிறவி. சேட்டை பண்ணாதடா.
நொறுங்கி போக போறீடா முட்டா போயிடலாம் கால் சத்தியம்